இந்த பையன் அவன் தங்கச்சிக்கு ஒரு கத்தியை கிஃப்டா கொடுக்கறான். அதை பார்த்ததும் இந்த குட்டி பொண்ணுக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா இந்த பொண்ணுக்கு மத்த பொண்ணுங்க மாதிரி சமைக்கணும், பெரிய இளவரசனை கல்யாணம் பண்ணணும்லாம் ஆசை இல்ல. ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா கத்தியை எடுத்துட்டு போருக்கு போய் சண்டை போடணும்னு தான் இவளுக்கு ரொம்ப ஆசை. அதான் அவளோட அண்ணா அவளுக்கு கிஃப்டா ஒரு கத்தியை கொடுக்கறான். கொடுத்துட்டு, நான் நைட் வாட்சுக்கு போறேன், இந்த நாட்டை பாதுகாக்கிற ராணுவ வீரனா மாற போறேன், இதுக்கப்புறம் உன்னை எப்ப பார்க்க முடியும்னு தெரியல, ஐ மிஸ் யூ செல்லோன்னு சொல்லி அவளை ஹக் பண்ண வரான். இந்த பொண்ணும் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றான் அண்ணான்னு அவன் மேல ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிக்கிறா. அடுத்து இந்த பையன் அவனோட தம்பி கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு வரான். அவங்க வாழ்ந்துட்டு இருக்க நாட்டுல ஒரு மிகப்பெரிய சுவர் இருக்கும். அந்த சுவருக்கு பின்னாடி காட்டுவாசி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காட்டுவாசிகள் நாட்டுக்குள்ள வராம பாதுகாக்கணும். இந்த பாதுகாப்பு வேலைக்கு போறதுக்காக தான் இந்த பையன் கிளம்பிட்டு இருக்கான். அதான் ஒவ்வொருத்தருக்கும் பாய் சொல்லிட்டே வரான். அவன் தம்பி அடிபட்டு சுயநினைவு இல்லாம படுத்துட்டு இருக்கான். சோ அவனை கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன் தம்பின்னு சொல்றான். பட் அங்கிருந்து இந்த லேடி இந்த பையனை வெளியே போடான்னு கோவமா திட்டிடுறாங்க. இவங்க தான் இந்த பையனோட சித்தி. இந்த பையனோட அப்பா தான் அரசர். அரசருக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல பிறந்த பையன் தான் இவன். சோ இந்த பையனை அரசிக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்க இந்த பையனை திட்டுறத அரசர் பாத்துடுறாரு. பட் என்ன பண்றது, அவரால் பொண்டாட்டியை எதிர்த்து பேச முடியல. சோ எதுவும் பேசாம சைலண்டா போயிடுறாரு. அடுத்து இந்த பையன் அவனோட அண்ணா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றான். அவனும் நல்லபடியா போயிட்டு வா, பெஸ்ட் ஆஃப் லக்னு அவனை ஹக் பண்ணி சந்தோஷமா அனுப்பி வைக்கிறான். அடுத்து இப்ப கடைசியா அரசர்கிட்ட வந்துட்டு, நான் போயிட்டு வரேன்ப்பா, பட் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என் அம்மா யாரு, என் அம்மாக்கு நான் நைட் வாட்சுக்கு போறது தெரியுமா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டு பாக்குறான். பட் இந்த அரசர், நான் அடுத்த வாட்டி உன்னை பாக்குறப்போ உன் அம்மா பத்தி கண்டிப்பா சொல்றேன், இப்ப வேணாம், நீ பத்திரமா போன்னு அவனை அனுப்பி வச்சிடுறாரு. ஆக்சுவலி இந்த பையன் செகண்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தனால இவனுக்கு அரச குடும்பத்தோட பேர் இருக்காது. இவனை எல்லாரும் தப்பா பிறந்தவன்னு தான் எப்பவுமே சொல்லுவாங்க. அவனோட அப்பா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவன் அம்மா பத்தி எதுவுமே சொன்னதில்ல. அவனும் அவன் அப்பா சொல்றத நம்பி அவனோட புது வேலைக்கு போறான். இதுக்கப்புறம் இந்த பையன் அவனோட அந்த புது வேலையில அவன் டேலண்ட்டை மட்டும் காட்டாம புத்திசாலித்தனமா நிறைய விஷயம் செய்வான். ஒரு நல்லவன் இப்படிதான் இருக்கணும்னு இவனை பார்த்து தான் கத்துக்கணும். இந்த பையனோட லைஃப் ஜேர்னி செம்மையா இருக்கும். இந்த ஃபுல் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்க லிங்க்ல இருக்கு, அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.